ஆனால் இந்த சைடு நமக்கு வந்து நிறைய வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம ஓனம் பண்ண முடியாது. நம்ம சேஃபாக போய்க்கணும். வேறு ஒரு என்ன சவுண்டு டங்கு டங்கு டங்குன்ற ரோடு ரொம்ப நாஸ்தியாக இருக்குது இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் ரோடும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நான் வந்து பெருசாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோன்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தப்பாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கவலைப்படாமல் நீங்கள் ட்ராவலை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நம்ம கூட யாருமே வரலன்னும் போது கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கூட யாரும் வரலன்னா நீங்கள் தயவு செஞ்சு போகாமல் இருக்காதீங்க. நீங்கள் தனியாக கூட கிளம்பி போங்க. உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். அவ்வளோதான். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஒரு பிரிட்ஜு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு கூட. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ்லாம் பார்க்குறப்போ. நம்ம என்ன தான் வந்து பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம், இல்லை காரில் போகும்போது பார்க்குறோன்னா, பைக்கில் போகும்போது பார்க்குற ஃபீலிங்ஸே வேறுங்க. அதுக்கிட்ட எல்லோரும் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலை. அவங்களுக்கு பிடிச்சதில் போய் ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஆனால் ட்ராவல் போங்க. இருக்கிற காசை வச்சுட்டு எங்கே போக முடியுமோ அங்கே போங்க. அதுக்கிட்ட என்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நீங்கள் போகவே கூடாதுன்னா நான் சொல்லலை. போங்க. ஏன்னா வந்து வயசு இருக்குங்க, எப்போனா சம்பாதிச்சிக்கலாம். ட்ராவல் வந்து உங்களால் வந்து எவ்வளோ நாள் பண்ண முடியும்னே தெரியாது. நீங்கள் நம்ம வந்து செட்டிலான பிறகு பண்ணிக்கலாம், இல்லை 40 வயசுக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துருவீங்க. 40 வயசுக்கு மேலே உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எப்படி கண்டிஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து செட் ஆகணும். அந்த கண்டிஷன் செட் ஆகணும், அந்த டைமில் சுச்சுவேஷன் செட் ஆகணும். அதெல்லாம் உங்க கூட யாரும் வருவாங்கன்னு தெரியாது 40 வயசில். அதுவும் பார்க்கணும். பிச்சாட்டூருக்கு வந்து ரைட் எடுக்கணும்னு சொல்லிடுது. இந்த ரைட் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து வியூ தெரில, எந்த வண்டி வெஹிக்கிள் வருதுன்னு தெரில. நம்ம எங்கேயும் நம்ம ரைட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். பிச்சாட்டூர் ஊர் இங்கேருந்து மார்க்கெட், இது பிச்சாட்டூர் தான், ஆனால் மார்க்கெட் ஏரியா நமக்கு உள்ளே போகணும். அங்கே என்னன்னு தெரியலங்க, கிளைமேட்டே ரொம்ப கோல்டாக இருக்குது இங்கெல்லாம். மேபி மழை வந்து நமக்கு கிட்டே இருக்கிறது அப்படி இருக்கான்னு தெரியல. யாராண்ணா ஃபோட்டோ எடுத்தாரா? எடுங்க நான் போய்கிட்ட இருக்கேன். வருது இங்கே தான். நம்ம கூகுள் மேப் போட்டால் தாங்க தெரியும் எனக்கு வழி. இங்கே இதுக்கு மேலே வழி தெரியாது. அதனால் நம்ம கூகுள் மேப் போட்டுட்டு, ரோடு நல்லா இல்லை தாங்க, நம்ம அப்படி கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல போயிட்டு கூகுள் மேப் போட்டுக்கலாம். அந்த மலைக்கு இன்னுமே வந்து நம்ம க்ளோஸராக போயிட்டுருக்கோம். அதுதான் தெரியுது எனக்கு. கிட்ட தான் போகணும் நினைக்கிறேன். பார்க்கலாம். கொஞ்சம் ஏஞ்சி நினைக்கலாங்க. ஆவா, இங்கே ஏதோ ஒரு டேம் மாதிரி வருது. என்னன்னு பார்த்தாங்க. அங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்கான்னு தெரியல. எதுக்கோ பார்ப்போம். இருக்கு, டீசெண்டாக இருக்குது வாட்டர் ஃப்ளோ. இது அந்த டேமில் வந்து வர தண்ணி தாங்க இது. கிட்ட வர அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ பெரிய மலை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலங்க. நம்ம மேப் போட்டு பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப லாங் போயிட்டுனா அப்போ ரிட்டர்ன் வரணும் வேறு. அதுக்கு வேறு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல. இங்கேருந்து எவ்வளோ தூரம் காட்டுதுன்னா கிட்டத்தட்ட 7.9 கிலோமீட்டர் காட்டுது.
எவ்வளோ இன்னொரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தாங்க இருக்கேன். இதே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபால்ஸுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 7.9 கிலோமீட்டர். இன்னொரு 15 மினிட்ஸில் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு இந்த கூகுள் மேப்பு காட்டுது. நான் கூட ஏதோ தாண்டி இனி வந்துட்டோமோன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் கூகுள் மேப்பை போட்டு பார்த்தா தான் இன்னும் போனோண்டா 7 கிலோமீட்டரு முட்டா பாயிலே அப்படின்ட்டு. ஓகேங்க, 7 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லா ஆயிடுச்சு. கேமராவில் சுத்தமாக சார்ஜர் இல்லை போல இருங்க, 28% தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு எனக்கு இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட பேட்ரி பேக்கப் இல்லைங்க. அரே வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு காட்டுதா? ஆமாம், உள்ளே ஏதோ போகணுன்னு காட்டுது. இந்த பக்கம் போகணுன்னு காட்டுது. அரே ஃபால்ஸ் இந்த பக்கம் போகணுன்னு காட்டுது. ஓகே, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு காட்டுச்சு. அந்த பக்கம் ரோடே போகலையே. ஒரே நிமிஷம் இருங்க, ஏதோ எனக்கு சரியாக வரலங்க. ஒரே நிமிஷம். நம்பி போயிட்டுருக்கோம். இவனை நம்பி நம்ம போனால் எங்கே போய் மாட்டிக்க போகிறோன்னு தெரியல. கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். மறுபடியும் அங்கே போயிட்டு இல்லைனா இந்த ரோடு கனெக்ட் பண்ணி இப்படி போய் எல்லாம் ஒரே ரோடாக தாங்க வருது. இது போய் சுற்றிக்கிட்டு வருதுங்க, வேறு எதுவும் இல்லை. ரைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இது என்னதான் ரொம்ப பெரிய ரைடு இல்லைனாலும் ஒரு ஷார்ட் ரைடாக இருந்தாலும் வெளியே வந்தது ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வந்து நம்ம வந்து பைக் ஓட்டுறோம் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஃபால்ஸ்லாம் கிட்ட போயிட்டேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஃபால்ஸ்னால். சின்ன ஃபால்ஸாக பெரிய ஃபால்ஸாக, ஃபால்ஸ்னாலே பிடிக்கும். ஒரு பேர் ஆர்ஏ ஃபால்ஸ்ன்றது இந்த ஊர் பேர் தானே, ஆர்ஏன்னு போட்டிருக்கீங்க. திருப்பதி ஆர்ஏ, திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் கீழே வருதா? இல்லை சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் கீழே வரும். எங்க திரும்ப சொல்லுது? இது இல்லையா? யாராவது கேட்கலாமா? ஆனால் இங்கே போர்டு ஏதோ போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. இங்கே போர்டு எதுவுமே இல்லை. இங்கே போக சொல்லுது, இங்கே யாருமே இல்லை. என்ன போனவாண்ணா? அவர் என்ன போனோன்றாரு. ஒரு அடுத்த ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் மேப் கொண்டாட சும்மாடுறா, என்ன சாவடிக்கிற நம்பி அங்கேயே திரும்பினா. அந்த அங்குள் வந்து இன்னும் போனான்றாரு. அங்கே ஏதோ போட் போட்டிருக்கு, அது வரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். வா வா, நான் பார்த்துக்கிறேன். கூகுள் மேப் அப்படியா பார்க்கணும். வரது வச்சு மூஞ்சில் வச்சுருவேன். சரிடா, திரும்புறேன்டா, ஏன்டா சாவடிக்கிற? நம்ம திரும்பிட்டாங்க என்ட்ரன்ஸில். நான் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக போகணுமாண்ணா ஃபால்ஸுக்கு? ஃபால்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஃபால்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாதா? ஆக்சுவலி டிஜே நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே சூப்பராக இருக்குது. சரி, அதான் ஒரு சினிமாட்டிக் ஷாட் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டு நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். விஜய், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தாதாங்க ஏதாவது நல்லாயிருக்கு. இவ்வளோ நேரம் அவ்வளோ தூரம் பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்த பார்க்குறப்போ அந்த ஃபீலிங்ஸே சூப்பராக இருக்குது. சரி, யாராவது ஆர்ஏ ஃபால்ஸ் வரணும்னா மறக்காமல் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த போகிற வழி எல்லாமே அப்படின்னு நான் காட்டுறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம்.
ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் 1.6 கிலோமீட்டர்ஸ். எப்படியோ நான் வேறு தண்ணியே எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கே இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. சொல்ல ஒன்று மறந்துட்டேன் டிஜி, Insta360 சார்ஜர் இல்லைங்க, ஷட் டவுன் ஆகிடுச்சு. என்கிட்ட ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது, பேட்டரி பேக்கப் கூட இல்லை. இங்கே Insta360 இன்னுமே நல்லா வீடியோஸ் எடுத்துருக்கலாம். சரி, நான் எவ்வளோ அளவுக்கு நான் ஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். டிஜே ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டு இருந்தேன். யாருமே பின்னாடியும் நடந்து போகல, முன்னாடியும் நடந்து போகல. இப்போ தான் எனக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதான் பார்த்தேன். கரெக்டாக தான் வரேன்னா ஃபால்ஸ் எனக்கே டவுட் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அந்த ஓட போகிற சவுண்டு கேட்குது. இப்போ பார்த்துட்டேன் ஓட இங்கே தான் போயிட்டுருக்கு. விஜய் கிட்டத்தட்ட நம்ம ஃபால்ஸில் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துவிட்டோம். இங்கே ஓடையில் வர தண்ணி சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. இங்கே சின்ன ஃபால்ஸ் மாதிரி வந்ததுன்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகலான்ட்டு வந்து நின்று பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு காட்டுமா, சூப்பராக இருக்கும். சின்ன ஃபால்ஸ் தான், ஓகே. சவுண்டு கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும். காட்டுக்குள்ளே ஃபீலிங்ஸே சூப்பருங்க. கொஞ்ச நேரம் கேளுங்க, நான் சினிமாட்டிக் ஷாட் எடுத்து போடுறேன். இது இருக்கு பாருங்க. ஒரு வழியாக வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு. முன்னாடி இருக்கிறதா ஃபஸ்ட் ஃபால்ஸ். நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறேன் இது கேமரா. ஆக்சுவலி அந்த கயிறு கட்டிருக்காங்க உள்ள பக்கம் வந்து ஆழமாக இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் உள்ளே போகிறாங்க. நீச்சல் தெரிஞ்சால் குளிக்கிறாங்க. குளிக்கலாங்க, தனியாக வந்திருக்கேன், எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல. டிஜே இதோட நம்ம ஆர்ஏ ஃபால்ஸோட ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகுது. வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நார்மலாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சின்னதாக வாட்டர் ஃபால் இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ வந்து டீசெண்டாக இருக்குது. நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் தென் பாய் பாய் டிஜே ஃபேமிலி.